செவியிற்சுவையுணர வாயுணர்வின் மாக்கள் அவியினும் வாழினும் எண். செவியிற்சுவையுணர வாயுணர்வின் மாக்கள் அவியினும் வாழினும் எண். செவியில் உணரும் அந்த இனிய சுவையை சுவைக்க தெரியாதவர்கள் இந்த உலகத்தில் வாழ்வதை விட வீழ்வதுதான் சரி என்று சொன்ன தெய்வ புலவன் திருவள்ளுவரின் திருக்குறளை இந்த இனிமையான காலை நேரத்திலே நினைவுகூர்ந்து, ஒரு சொல் கேளீர் மிக அற்புதமான நிகழ்ச்சி கலைஞர் தொலைக்காட்சி மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கோடான கோடி கலைஞர் தொலைக்காட்சியின் ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு சொல் கேளீர். இந்நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் லட்சுமி செராமிக்ஸ், இந்தியாவின் நம்பர் 1 விற்பனையாளர், தமிழகத்தின் தரமான பால், தமிழ் பால், அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப், யாஸ்கோ ஷர்ட்ஸ், ட்ரௌசர்ஸ் அண்ட் டோத்தீஸ் மற்றும் இயற்கை குணமும் மண்ணின் மனமும் மாறாத அட்சயா பருப்புகள். இந்த வணிக நிறுவனங்கள் இணைந்து வழங்கும் ஒரு சொல் கேளீர். ஒரு சொல் எப்படிப்பட்ட ஆற்றல் மிக்கது என்பதை நம்ம வாழ்க்கையில் உணர்ந்திருக்கோம். காரணம், ஒருத்தருடைய சொல் நம்மை எவ்வளவு தூரம் பாதித்திருக்கிறது, வாழ வைத்திருக்கிறது என்பதை உணர்ந்தவர்கள் தமிழர்கள். சொல்லினுடைய அருமையையும் பெருமையையும் உணர்ந்த ஒரே இனம் உலகத்திலேயே தமிழ் இனம் மட்டும்தான். அதனால தான் சொல்லை பற்றிய மிகப்பெரிய ஆய்வு செய்த அறிஞர்கள் எல்லாம் நமது தமிழகத்தில் தமிழ் மொழியில் தான் வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த ஒரு சொல் கேளீரில் இந்த வாரம் நம்ம விவாதம் செய்ய போகின்ற பொருள், நாட்டின் நிலை கண்டு நமக்கு வருவது கோபமா சிரிப்பா? இது ஒரு வித்தியாசமான தலைப்பாக இருக்குது. நாட்டினுடைய நிலையை பார்த்தோன்னா நமக்கு என்ன வருது? கோபம் வருதா இல்லை சிரிப்பு வருதா? தமிழ் இலக்கியங்களில் தான் மனிதனுடைய உணர்வுகளை தொகுத்து சொன்ன ஒரே இலக்கியம் தொல்காப்பியம் என்ற இலக்கியம். நகையே, அழுகை, இழிவரல், மருட்கை, அச்சம், வெகுளி. வெகுளி எங்கே போகுது பாருங்க. வெகுளினா கோபம். முதல்ல வச்சது எதுன்னா சிரிப்பு. நகையே, அழுகை, இழிவரல், மருட்கை, அச்சம், வெகுளி. அப்போ இத்தனைக்கு இடையில இதெல்லாம் கடந்து தான் ஒரு மனுஷன் கோபப்படணும். முதல்ல ஒரு மனிதனிடம் இருக்க வேண்டிய குணம் சிரிப்பு. அதனால் இன்னைக்கு நாட்டினுடைய நிலையை பார்த்துட்டு நம்ம ஜாலியாக சிரிச்சுட்டு போகலாம். அதை பார்த்து எதுக்கு கோபப்பட்டு வீணால் நம்ம உடம்பையும் கெடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி சிரித்து நாட்டினுடைய நிலையை கண்டு பார்த்தவுடன் எனக்கு சிரிப்பு தான் வருது அப்படின்னு ஒரு குரூப். இல்லை, ஒரு சில விஷயங்களெல்லாம் பார்த்தா நமக்கு சிரிப்பு வருமா? உதாரணத்துக்கு, ஆக்சிடெண்ட்டில் ஒருத்தன் அடிபட்டு ஒருத்தன் வேகமாக தண்ணியை போட்டு பைக்கில் வேகமாக ஒரு ஆள் மேலே மோதி அவர் அந்த இடத்துல துடித்து அப்படியே செத்துக்கிட்டு இருக்காரு. பைக்கில் வந்தவன் அவன் பாட்டுக்கு ஓட்டிகிட்டு போகிறான். இதை பார்த்துட்டு அருமையாக இடிச்சிருக்கான் இல்லையா, எவ்வளோ வேகமாக வந்திருந்தா அவன் 5 நிமிஷத்தில் ஸ்பாட் அவுட் ஆகிருப்பேன் அப்படின்ட்டு சிரிச்சிட்டு இருந்தோம்னா வெளுத்துருவாங்க நம்மளை. அந்த நேரத்தில் நமக்கு அந்த பைக்கில் போனவன் மேலேயும் கோபம் வரும். சாலை விதிகளை கடைப்பிடிக்காமல் இப்படி நடந்து வந்தவன் மேலேயும் கோபம் வரும். ஒருவேளை சாலை நல்லா போடாமல் இருந்தால் அரசாங்கத்து மேலே கோபம் வரும். யார் மேலேயாவது நமக்கு ஒரு கோபம் வரும் ஒரு சில செயல்களை பார்த்தவுடன். அதனால் நாட்டின் நிலையை இன்னைக்கு பார்த்துட்டு நமக்கு கோபம் வருதா அல்லது சிரிப்பு வருதா அப்படின்னு பேசுகிறதுக்கு 6 பேச்சாளர்கள். ஒரு மனிதனிடம் இருக்க வேண்டிய முக்கியமான குணங்கள் என்ன? ஒரு நல்ல நகைச்சுவையை கேட்டு மனம் விட்டு வாய் விட்டு சிரிக்கணும். அப்படி சிரிக்க தெரியல அப்படின்னா அவன் மனுஷ ஜென்மத்துக்கே லாயக்கில்லை. எவ்வளவு ஜோக் அடித்தாலும் இந்த இப்படியே இருக்கான்னு வச்சுக்கங்களேன், அவன் எப்படியும் ஒரு 2-3 வருஷத்தில் சுடுகாட்டுக்கு போயிடுவான்னு அர்த்தம். அவன் போகிறது மட்டும் இல்லை, கூட ஒரு 5-6 பேர்த்த சேர்த்து இழுத்துட்டு போயிடுவேன். சிரிக்க முடியாத ஒரு மனிதனால் இந்த உலகத்தில் ரொம்ப நாளைக்கு வாழ முடியாது. மனிதனை உற்சாகப்படுத்துகிற டானிக்கே சிரிப்பு தான்.
அவனுடைய கவலைகளை மறைக்க வைப்பது சிரிப்பு, அவனுக்கு அழகை கொடுப்பது சிரிப்பு. அவனுடைய முகம் எப்போது கழையாக இருக்கும்னா சிரிக்கும் போது தான். நல்ல நகைச்சுவையை கேட்டு ஒரு மனுஷன் சிரிக்கணும். ரெண்டாவது, ஒரு அநியாயம் நடக்கும் பொழுது அதை பார்த்துட்டு கோபம் வரணும். அது வரலன்னு வச்சுக்கோங்க, அவனும் மனிதனாக பிறந்து லாயக்கே இல்லை. கோபம் வரணும். கோபப்பட்டு எதுவும் செயல்கள் செய்யணும்னு அவசியம் இல்லை, கோபம் வரணும். அதனால தான் பாரதி என்ன சொன்னான்னா, ரௌத்திரம் பழகுன்னு தான் சொன்னார். ரௌத்திரப்படு அப்படின்னு சொல்ல, கோவப்பட்டு 2 பேர்த்த வெட்டுறா அப்படின்னு சொல்லலை. கோவப்படு, ரௌத்திரம் பழகு அப்படின்னு தான் சொன்னார். 3வது குணம் ஒரு மனுஷனுக்கு இருக்க வேண்டியது என்னன்னா, யாராவது ஒருத்தர் வேதனையில் இருக்கும்போது அவரை பார்த்து 2 சொட்டு கண்ணீர் விடணும். இந்த 3 குணமும் இல்லைன்னா அவன் மனிதனாக பிறப்பதற்கு லாயக்கே இல்லை, மனிதனாக வாழ்வதற்கு அவன் தகுதியே இல்லை. நாட்டின் நிலை கண்டு இப்போது எனக்கு இருப்பது கோபமா சிரிப்பா அப்படிங்கிற அணியில் கோபமே என்ற அணியை துவக்கி வைத்து என் அருமை தம்பி முனைவர் கண்ணதாசன் இப்போது நாட்டின் நிலை கண்டு எனக்கு ஏற்படுவது கோபமே என்ற அணியை துவக்கி வைத்து தன் கருத்துக்களை வழங்க உங்கள் பலத்த கரவொலியோடு வருகிறார். வாங்க. ஒரு நல்ல தலைப்பு, நாட்டிற்கு தேவையான தலைப்பை இன்றைக்கு ஒரு சொல் கேளீர் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தந்திருக்கிறீர்கள். எனக்கு நாட்டு மேல கோபம் இருக்குதோ இல்லையோ, இந்த 3 பேர் மேலையும் எனக்கு பெரிய கோபம். ஏற்கனவே நாடு சிரிப்பா சிரிச்சு போய் கிடக்கு. அதுல வேற இந்த 3 பேரும் சிரிக்கணுமா? சிரிக்கிறதுக்கு 3 பேர் வந்து உட்கார்ந்துருக்கிற ஸ்டைல பாருங்களேன், எப்படி தேர்ந்தெடுத்து உட்கார வச்சிருக்கீங்க பாருங்க. இந்த கோபமா இருக்கிற ஆளுகள்லாம் வந்து உணர்ச்சி மிக்க ஆளுகளா உட்கார வச்சுட்டு சிரிக்கிறதுக்குன்னு 3 பேர். இப்போ நீங்களும் கேட்டு சிரிச்சுட்டு தானே இருக்கீங்க. 3 பேர் இந்த விவாதம் முடிகிற வரைக்கும் இப்படியே உட்காந்துருக்க போறீங்க. நடுவர் அவர்களே, அப்பப்ப சிரிச்சுட்டு தானே இருக்கீங்க. இல்ல சிரிச்சதெல்லாம் போதாதா? ஏற்கனவே நாடு சிரிச்சு போய் தான் கிடக்கு. ஒரு நல்ல நாடு என்ன என்பதை பற்றி பாட்டன் வள்ளுவன் சொன்னான். உரு பசியும் ஓவா பிணியும் செரு பகையும் சேராது இயல்வது நாடுன்னு சொன்னான். ஆனா இன்னைக்கு இருக்குதா? எங்க பார்த்தாலும் பசி, எங்க பார்த்தாலும் பட்டினி, எங்க பார்த்தாலும் நோய் இருக்குங்கிறதுக்கு இந்த முகமூடியே யாருன்னே கண்டுபிடிக்க முடியல. வர்றது பூரா அந்த களவாணி பயலுக்கு பூரா வர்றது மாதிரியே வந்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த காசு கொடுத்தவன்லாம் இப்போ மிரண்டு போய் கிடக்குறான். காசு வாங்கினவன் பூரா மாஸ்கை போட்டுட்டு புறப்பட்டு போய்கிட்டு இருக்காங்க. எங்கே பார்த்தாலும் பசியும் பட்டினியும். அப்புறம் எப்படி சிரிப்பு வரும்னு கேட்குறேன். என்ன சிரிப்பு தனபாலு? ஏற்கனவே ஒரு மனுஷனை சிரிக்க கூட விட மாட்டாங்கிற நீங்க என்ன சிரிப்பு அப்படின்னா? நடுவர் அவர்களே, இந்தியாவும் சீனாவும் ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட சுதந்திரம் வாங்கினாங்க. ஆனால் சீனாவை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 6 லட்சம் கோடி டாலர் வைத்திருக்கிறது பொருளாதாரத்தில். ஆனால் நம்ம இந்தியாவினுடைய நிலையை பாருங்க, எல்லாம் இன்னைக்கு பிச்சை எடுத்துக்கிட்டு தர்றோம். நீங்கள் ஆனந்தமாக இருந்தால் சிரிக்கலாம். ஒரு நல்ல நாடு என்ன இருக்கணும்? கண்ணதாசன் சொன்னார், எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமல் இல்லாத நிலை வேண்டும், வல்லான் பொருள் குவிக்கும் தனியுடைமை நீங்கி வரவேண்டும் திருநாட்டில் பொது உடைமைனார் கவியரசு கண்ணதாசன். அப்படி இருந்தால் ஆனந்தமாக நாங்களும் சிரிப்போம். இன்னைக்கு எவ்வளவு பிரச்சனையில் மகிழ்ச்சியாக வாழக்கூடிய நாடு எது என்று 2018 ஒரு ஆய்வு அறிக்கை எடுத்தார்கள். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவினுடைய நிலை ரொம்ப பின்னால தங்கி போய் கிடக்கு. அது மட்டும் இல்லை, ஜனநாயகத்திலே பொருளாதாரத்திலே மேலோங்கிய நாடு என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 2020 இந்தியா வந்து 180 நாடுகளை தேர்ந்தெடுத்த போது இந்தியா வந்து 118வது நாட்டுக்கு பின்னால போய் கிடக்கு. இதை பார்த்துட்டு சிரிக்கிறதா? சிரிக்கிற மாதிரியா நாடு இன்னைக்கு வச்சிருக்கிறோம்? ஏழை உழவனுடைய நிலை என்ன இன்னைக்கு? தமிழ்நாட்டில் இருக்கிறமான வேதனையா இருக்கு. எனக்கு ரொம்ப கோபமா இருக்கு நடுவர் அவர்களே. ஒவ்வொரு கடையிலையும் போய் பார்த்தீங்கன்னா கடையில் என்ன இருக்கணும்? தமிழில் தான் பேர் இருக்கணும். ஆனால் எப்படி இருக்கு? இங்கிலீஷு, ஹிந்தி, அதுக்கு மேலே போனா போதுன்னு தமிழில் தப்பா எழுதி வைக்கிறாங்க. பள்ளி தலமணத்தும் கோயில் செய்வோம் நான் பாரதி. ஆனால் இன்னைக்கு பள்ளிகள் என்ன? கிண்டர் கார்டன் ஸ்கூலில் கூட முதல் ஆண்டில் தமிழே கிடையாது. 2வது வருஷம் நீங்கள் போய் சேர்த்தீங்கன்னு சொன்னால் 11வது இடத்துல தமிழை வச்சிருக்கிறாங்க. கோயிலில் தமிழ் இல்லை. என்ன சிரிக்கிறதா?
பெரும்பாலான கோயிலில் என்ன எழுதியிருக்கு? தமிழில் அர்ச்சனை செய்யப்படும்னு எழுதுனா நியாயம், இல்ல வடமொழியிலும் அர்ச்சனை செய்யப்படும்னு எழுதுனா நியாயம். ஆனா என்ன எழுதி வச்சிருக்கீங்க? என்ன எழுதி வச்சிருக்கீங்க? தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும்னு எழுதியிருக்கீங்க. கேவலம் இல்லையா? போனா போகுதுன்னு. போனா போகுதுன்னு. நம்மள்ட்ட இல்லாத பக்தி இலக்கியமா? எதை பார்த்து சிரிக்க சொல்றீங்க? ஒரு சொல் கேளீர், ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. ஆனா ஊழலற்ற நாடாக இந்தியா எப்பொழுது மலரும்னு ரொம்ப கேள்விக்குறியா இன்னைக்கு நாடு இருந்துகிட்டு இருக்கு. வச்ச தலைவர்களுக்குரிய சிலை அடையாளம் மாற்றப்படுகிறதே. கார் வண்ண சிலைகள் எல்லாம் இன்றைக்கு காவி வண்ண சிலையாக மாற்றப்படுகிறதே. அதை பார்த்துட்டு சிரிக்கிறதா? எங்க அண்ணன் சொன்ன மாதிரி ரவுத்திரம் பழகுன்னு சொன்ன அந்த ஞாபகம் தான் வருது. எதை பார்த்து நம்ம கோவப்படாம இருக்க முடியும்? இந்த நாட்டை பார்க்கிற பொழுது எங்களுக்கு மட்டுமல்ல, உணர்வுள்ள எங்கள் அண்ணனுக்கும் கோபம்தான் வரும் என்பதாக சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி அமர்கிறேன். வணக்கம், நன்றி. ஒரு பெரிய பட்டியலே கொடுத்துட்டாரு பேராசிரியர் கண்ணதாசன். ஏகப்பட்ட பட்டியல் கொடுத்தாரு. நீ அதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். நாட்டின் நிலை கண்டு எனக்கு கோபம் வரவில்லை, சிரிப்பு தான் என்ற அணிக்கு தன் கருத்துக்களை தொடங்கி வைக்க வருகிறார் என் அருமை தம்பி பேராசிரியர் முருகன். நாட்டின் நிலை கண்டு கோவம் வருமா, சிரிப்பு வருமா? எங்கள் வள்ளுவன் என்ன சொல்லிட்டு போயிருக்கான்னா, சில நேரங்களில் துன்பம் வரும்போது சிரிக்கிறோம்டான் இருக்கான். இடுக்கண் வருங்கள் நகுக, அதனை அடுத்து வருவது அகுதொப்பதில் அப்படின்னு சொல்லி அடுத்து வர்றது அது மாதிரி தானே இருக்கு சொல்றார். அவரே சொன்னார், ஏழை விவசாயிகள் கஷ்டப்படுகிறார்கள், அதை பார்த்து நம்ம கோவம் வரவில்லையே. இன்னைக்கு என்னத்தான் கஷ்டப்பட்டாங்க? நீங்கள் தானே சொன்னீங்க. சங்க காலம் தொட்டு பட்டுக்கோட்டை காலம் தொட்டு எல்லார் காலத்துலையும் கஷ்டப்பட்டாங்க. நமக்கு கோவம் வந்துச்சு, ஒன்றும் நடக்கலையே. பிறகு சிரிப்பு வராமல் என்ன செய்யும்? நடக்கலையே. டெல்லியில் போய் நிர்வாணம் பண்ணாயா பாவம், நிர்வாணம் ஒன்று பார்த்தாங்க, ஒன்றும் நடக்கலை. நின்றுக்கிட்டு இருந்தா அப்புறம் கொஞ்ச நேரத்தில் ஓடிட்டாங்க. ரோடு முழுவதும் ஒரு ஓட்டம்லாம் ஓடி காமிச்சாங்க. ஒன்றும் முடியல. யாராவது அவங்கள பற்றி கவலைப்பட்டோமா? அவங்க பிரச்சனை தீர்ந்துச்சா? இந்த தேசம் நிர்வாணத்தை விரும்புகிறதா? பார்த்து அதையும் பார்த்துட்டு பேசாமல் இருந்தா நம்ம எல்லாம். இதை பார்க்கும்போது எனக்கு என்னன்னா, கோபம் ரொம்ப உச்சிக்கு போகும்போது சிரிப்பு வந்துடுமுங்க. எங்கள் வீட்டில் முந்தா நாள் வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆகி போச்சு. அது துணிமணியெல்லாம் துவைக்கிறதுக்கு பயங்கர கோவம் அவளுக்கு. ஒரே நாள் எல்லாம் துணிமணி துவைக்கணும். எடுத்து வச்சுட்டு இருக்கா. எடுத்து தூக்கி போட்டு வெளியே போய் துவைக்கணும்னு சொல்லிட்டு பொம்பளை பிள்ளைய கூப்பிட்டு ஒன்றா கொடுத்து போய் போடுமான்னு சொன்னால் ஒன்றா போய் போட்டு வர பாவா பொம்பளை பிள்ளை. பையனை கூப்பிட்டு, ஏன்டா சும்மா இருக்க, நீயும் போய் போடுறா அப்படின்னு அவன் எடுத்துக்கிட்டு இதை எங்கே போடுறேன்னு கேட்டான். அவளுக்கு கோவம் வந்துருச்சு. என் தலையில் போடு அப்படின்னா. அவன் கொஞ்சம் சொன்னேன், கொஞ்சம் குனிஞ்சிக்க, எட்ட மாட்டேன்னுதுண்டியா. சிரிச்சிட்டா. அந்த கோவத்தினுடைய உச்சம் என்ன சொன்னால் சிரிப்பாக மாறும். அந்த நிலைமையில இன்றைக்கி நிலைமை என்ன இருக்குன்னு சொன்னால், நாட்டில் நடக்கிற அநியாயங்களை பார்க்கும்போது நமக்கு சிரிப்பு தான் வர வழி இல்லை. சாதிகள் இல்லையடி பாப்பா, குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம், பாரதி சொன்னார், கேட்கல. இருட்டறையில் உள்ளதடா உலகம், ஜாதி இருக்கின்றது என்பாடும் இருக்கின்றானே, பாரதிதாசன் சொன்னார், கேட்கல. இன்னைக்கு ஜாதியின் பேரில் ஆணவ கொலைகள், கௌரவ கொலைகள் வச்சுருந்தாங்க. அப்புறம் இப்போ தான் அதை ஆணவ கொலைகளை மாற்றிருக்காங்க. இந்த அநியாயம் நடந்துகிட்டு இருக்குல்ல. 5000 ஆண்டுகளுக்கு பிறகும் கூட இன்னைக்கு ஜாதியின் பேரால் மிகப்பெரிய சங்கடங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது இந்த தேசத்தில். அதை பார்த்துட்டு நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம கோவம் ஒன்று மாற்றிருக்கணும். மாற்றலன்னும் போது இதை பார்த்து சிரிச்சு தான் ஆர வேண்டியிருக்கு. நான் எந்த குலத்தில் பிறந்திருக்கிறேன், என் தாய் யார், என்னுடைய தந்தை யார், என்னுடைய வருமானம் என்ன என்று கேட்டு போவதற்கு லஞ்சம் கொடுக்காம ஒரு சர்டிஃபிகேட் வாங்க முடியுமா? யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? என்னைக்காவது கோவம் வந்துருக்குமா நமக்கு? என்னைக்காவது ஒரு ஆளுக்காக கோவம் வந்துருக்கா நமக்கு? எல்லாம் சேர்த்து என்னையும் சேர்த்துன்னு சொல்கிறேன். என்னைக்காவது கோவம் வந்திருக்கா? கோவம் இல்லையே. சிவகாசியில் கலவரம், மாமூல் நிலை திரும்பியதுன்னு போடுறேன் பேப்பரில். அவன் தெளிவாக போடுறேன், மாமூல் நிலை திரும்பிடுச்சு. மாமூலை கொடுத்து வாங்கிட்டாங்க, எல்லாம் பிரச்சனை முடிஞ்சிச்சு இல்லையா? கம்பத்தில் கலவரம் ஒரு கட்டுக்குள் அடங்கியது, ஒரு கட்டை கொடுத்து முடிச்சிட்டாங்க. இந்த முடி ஒரு கட்டுக்குள்ளே முடிச்சிட்டாங்க. லஞ்சம் வாங்கினேன் கைது செய்தார்கள், லஞ்சம் கொடுத்தேன் விட்டு விட்டார்கள்னு சொன்னால் அது இன்னைக்கு பழகி போன ஒரு விஷயமா போச்சுல. நம்ம கேஷுவலான ஒரு விஷயம் போச்சு. ஜாதிய விஷயம் பழகி போச்சு நமக்கு. இந்த தேசத்தில் எது அடி வேரோட பிடுங்கி எறியப்பட வேண்டுமோ அந்த விஷயங்கள்லாம் இன்றைக்கி கொழுந்து விட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்கியா? அதெல்லாம் பார்த்துட்டு எங்கே போய் சண்டை பிடிக்கிறது? எங்கே போய் சண்டை பிடிக்க முடியும்?
அதை பார்த்து சிரிச்சு நேரம்டா நம்ம தலையெழுத்து. வாலி அழகா சொன்னார், இந்த தேசத்தில் தீர்க்கப்பட வேண்டியது ராமர் பிரச்சனையா பாபர் பிரச்சனையா? இந்த தேசத்தில் தீர்க்கப்பட வேண்டியது ராமர் பிரச்சனையா பாபர் பிரச்சனையா? கீழே நின்னாரு, ராமர் பிரச்சனையும் அல்ல பாபர் பிரச்சனையும் அல்ல, லட்ச மக்களின் லேபர் பிரச்சனையும் இல்லை. லேபர் வேலை இல்லாமல் இருக்கல்ல. இந்த தேசத்தினுடைய நிலை கண்டு வருத்தப்பட்டு அந்த ஆற்றாமையினுடைய விளைவாக வெளிப்படுவது நகைச்சுவையாக இருக்கிறது, சிரிப்பாக இருக்கிறது. இது நிச்சயமாக சந்தோஷத்தினுடைய வெளிப்பாடல்ல, சோகத்தினுடைய வெளிப்பாடு என்று சொல்லி இன்றைய சூழ்நிலையில் நாட்டின் நிலை கண்டு நாம் சிரித்து கொண்டுதான் நம்முடைய மனதை ஆற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆஹா, எல்லாத்தையும் பார்த்து நம்ம கோவப்பட்டு அங்கனே அந்த கோவத்துக்கு ஒரு ரியாக்ஷனை காமிச்சோம்னா இந்த நாட்டில் ஏதாவது நல்லது நடக்குமா? ஒரு போலீஸ்காரர் நம்ம கண்ணு முன்னாடியே தான் லஞ்சம் வாங்குறாரு. லாரி போகுது, இந்த இப்படி நீட்டுறாங்க, அவர் டிரைவர் எடுத்து நம்ம கண்ணு முன்னாடியே கொடுக்குறாரு. இதை எத்தனை தடவை பார்த்துருக்கோம் நம்ம. யாராவது இது வரைக்கும் போய் அந்த போலீஸ்காரர் ஏய் அப்படின்னு அந்நியம் விற்கிற மாதிரி சட்டையை பிடிச்சி அடிக்க முடியுமா? நம்ம இதை பார்த்து சிரித்து தான் நம்ம மனசை தேத்திக்கணுமே ஒழிய அவரை போய் சட்டையை பிடிச்சி அடிக்க முடியுமா? கோபமே வராத மனைவி திடீர்னு கோவப்பட்டா நமக்கு திருப்பி கோபம் வராது. பார்த்துருக்கீங்களா? எது சொன்னாலும் சரி சரின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவ, இங்கே வாடி வர்றேங்க, சாப்பிட்றேங்க, குழம்பு இன்னொரு தடவை வை, ஏன் வச்ச குழம்பு சரியில்லை, இந்தா வைக்கிறேங்க, ரசம் இந்தா வைக்கிறேங்க அப்படின்னு எது சொன்னாலும் ஆமாம் ஆமாம் சரின்னு சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு மனைவி திடீர்னு ரசம் வைக்காம என்ன ரசம், பெரிய ரசம் வைக்க முடியாதியா அப்படின்னா புருஷனுக்கு எப்படி இருக்கேன்? ஏடா கல்யாணம் முடிச்சதுலேருந்து சத்தமாக பேசினதே இல்லை, திடீர்னு ரசம் கேட்டதுக்கு என்ன ரசம் அப்படின்னு கேட்குறேன்னு அவன் என்னடி என்ன ஆச்சு உனக்கு, ஏன் என்ன அது அப்படின்னு தான் கேட்பானே ஒழிய திருப்பி என்னடா இப்படி கோவப்பட்டாலேன்ட்டு அவனுக்கு வந்து வேறு புதுசாக கோவப்படுறவங்கள பார்த்தா நமக்கு சிரிப்பு தான் வரும். திடீர்னு ஒருத்தர் இது வரைக்கும் பேசாமே இருந்தவர் எங்களை பற்றி என்னன்னு தெரியாதா, நாங்கள் அந்த நாட்டுக்கு ஒன்றும் செய்யலையா அப்படின்னு ஒருத்தர் பேசினார். எல்லாம் டிவிக்கு முன்னாடி சிரித்து உருண்டுட்டான். இனியா 15 வருஷமாக வாயே திறக்காத ஆள் திடீர்னு இப்படி கோவப்பட்டு பேசுகிறாரு அப்படின்னா கீழே வடிவேலு டயலாக போடுறேன், புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்கும் முளைக்கும்னு நம்ம கனவாடா கண்டோம் அப்படின்னு போடுறேன். இப்போ இதை பார்த்துட்டு நம்ம சிரித்து தான் மனசை ஆற்றிக்கணுமே ஒழிய திடீர்னு ஐயா கோவப்பட்டாரியா அப்படின்னு நம்ம திருப்பி கோவப்படுறதா கிடையாது. அதுதான் முருகன் சொன்னார், ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம சிரித்து தான் மனசை ஆற்றிக்கணும், நேரடியாக கோவப்பட்டு நடவடிக்கையில் ஈடுபட்டு பிரயோஜனமே இல்லை அப்படின்ட்டார். அதுக்கு பதில் சொல்லணும், நாட்டின் நிலை கண்டு எனக்கு வருவது கோபமே என்ற அணியை அலங்கரிக்க அருமை சகோதரி திருமதி இந்திரா ஜெயச்சந்திரன் அவர்கள் வருகிறார். அண்ணே வந்து நல்லா பேசுனாங்க, ரொம்ப நன்றிங்கண்ணே உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் எங்கள் பக்கத்துக்கு தான் பேசிட்டு போயிருக்கீங்க. இந்த தேசத்தில் நடக்கக்கூடியது எல்லாமே சிரிப்பாக தான் இருக்குன்னு சில விஷயங்களை சொல்லியிருந்தா நாங்கள் ஏற்றுக்கிடுவோம், அதுக்கு பதில் சொல்லுவோம், அதுக்கு எதிர்ப்பு சொல்கிறதுக்காக நாங்கள் வருவோம். நீங்கள் எல்லா அநீதிகளும் எல்லா சங்கடத்தையும் வேற வழியே இல்லை, எனக்கு ஏற்கனவே பிபி லோவாக இருக்குது, இன்னும் சிக்கலாயிரும்னு நினச்சி சிரிக்கிறேன்னா நான் ஒன்றும் செய்ய முடியாது. அதில் இன்னொரு விஷயம் சொன்னார் பாருங்க அண்ணே, கோபத்தின் உச்சியில் சிரிப்பு வந்துருமா. நீங்கள் பெரிய வீரபாண்டிய கட்டவன் மாதிரி, கோபத்தில் வீரபாண்டிய கட்டவன்னா சிவாஜி கணேசன் தான் சிரிப்பார். சிரிச்சிட்டு துடிக்கிறது மீசை, அடக்கு அடக்கு என்று அடக்கி கொண்டிருக்கிறது நட்பனாடி வந்த உறவு முறைன்னு சொல்லிட்டு சிரிப்பார் கோபமா. வீரப்பா ஒருத்தர் தான் கோபத்தில் சிரிப்பாரு. மகாதேவி, உன் மணவாளன் பிணமாவான், நீ தனியாவாய், எனக்கு கனியாவாய். அப்படியே இருக்கு. உன் புருஷன் செத்து போயிடுவான்னு சொல்லிட்டு அது அவர் ஒரு ஆள் செஞ்சா தான் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய பேர் செஞ்சாங்க, தேட்டரில் கல்லை கொண்டு எரிஞ்சிட்டாங்க. அது ஒரு சிலருடைய ஸ்டைல். அது நடுவர் அவர்களே, அரியஸ் வந்திருக்குன்னு வீட்டுக்காரர் சொன்னா தான் சந்தோஷப்பட முடியும், அரியஸ் வந்திருக்குன்னு பையன் சொன்னா சந்தோஷப்பட முடியாது. எல்லாம் ஒன்று, ரெண்டு ஒன்று கிடையாது. நான் வேற ஒன்றும் இல்லைங்க, ஒரு ரொம்ப எளிமையான ஒரே ஒரு நான் நேரடியாக அனுபவிச்ச ஒரு விஷயத்த சொல்கிறேன். இந்த நாட்டினுடைய நிலைமை எப்படி இருக்கிறது, இதுக்கு சிரிக்கலாமா கோவப்படலாமான்னு அப்புறம் நீங்கள் சொல்லுங்கள்.
ஸ்ரீவில்லிபுத்தூரில் தேரடியில் என் மகளை கூட்டிகிட்டு போய் ஒரு கடையில் ஒரு உணவகத்தில் ஒரு கொத்து பரோட்டா வாங்கறதுக்காக நிற்கிறேன். ஒரு வயசான அம்மா வந்து சொன்னாங்க, அம்மா எனக்கு பசிக்குதுமான்னாங்க. உடனே நான் சொன்னேன், தம்பி இட்லி சூடாக இருக்காப்பான்னேன். இருக்குங்கம்மா அப்படின்னாங்க. பாட்டிக்கு ஒரு 4 இட்லி கட்டிருங்கன்னேன். எனக்கு அதை வாங்கி கொடுக்கக்கூடிய கொடுப்புனே இறைவன் கொடுத்துருக்கான். இது இவ்வளோ நேரம் கிளைமேக்ஸ் இல்லை. கிளவி நிதானமாக சொல்லுது, ஏதாயி இந்த கடையில் வாங்கிடாத, முட்டையை போத்து சேர்த்து கொத்திக்கிட்டு இருக்கேன், அதெல்லாம் என்னால் திங்க முடியாது, அடுத்த கடைக்கு வான்னா. அப்போயே எனக்கு கொஞ்சம் திரும்பி அப்போ தான் கவனித்து பார்த்தேன் கிளவியை. சரி, அப்புறம் என் மகன் சொன்னா, பாவம்மா முட்டை சாப்பிடாதவங்களா இருந்தால் எப்படி அந்த கடையில் உள்ள இட்லியை சாப்பிடுவாங்க, அடுத்த கடையில் வாங்கி தரலாமான்னா. சரி, நான் அடுத்த கடையில் போய் 4 இட்லி நான் சொல்கிறதுக்குள்ளே இட்லியே வத்தும்பாங்க, நெய் ரோஸ்ட் இருந்தால் 2 வாங்குன்னா. நெய் ரோஸ்ட்டு 85 ரூபா, 170 ரூபா. நான் இப்போ தான் எனக்கு கொஞ்சம் கடுப்பாச்சு. நான் சொன்னேன், உங்கள் வயசுக்கு ஒரு 70 வயசுக்கு மேலே இருக்கும், நெய் ரோஸ்ட்லாம் செமிக்காது பாட்டி, 4 இட்லி கட்டுங்க, வாங்கினா வாங்கிக்கோங்க, இல்லைனா போங்கன்னு சொல்லிட்டு நான் அந்த கடைக்கார பையன்ட்ட 4 இட்லி காசு கொடுத்துட்டேன். சரி, இந்த மாதிரி ரியாக்ஷனை பார்க்கறதுக்கு ரெடியானா அலட்டிக்கவே இல்லை. அடுத்து உங்களை மாதிரி ஒருத்தர் காரில் வந்து இறங்கினாரா, ஏ தம்பி நீ 4 இட்லியை கட்டுப்பான்னு சொல்லிட்டு அந்த காரில் வர ஒரு பார்சல் வாங்குறதுக்குள்ள 2 நெய் ரோஸ்ட்டை கிளவி வாங்கிட்டான். எனக்கு பயங்கர சுவாரஸ்யமாகி போச்சு. இந்த பொம்பளை வாழ்க்கையில் என்னதான் நடக்குதுன்னு பார்த்தா, ஒரு அரை மணி நேரத்தில் அவங்க வீட்டில் இருக்க 5 பேருக்கும் டிஃபனு நல்ல உயர்தரமான ஹோட்டலில் பார்சல் பண்ணி வாங்கிட்டு கேஷுவலாக வீட்டுக்கு போயாச்சு. ஆனால் இதை என்னத்துக்கு இந்த சம்பவத்தை சொல்கிறேன்னா, அந்த கிழவியினுடைய வீட்டிலே குடித்து குடித்து இத்து போன ஒரு மகன் இருக்கிறான். குடித்தவனை குறை சொல்லுவீங்களா, திறந்து விட்ட உங்களை குறை சொல்லவா? நாங்கள் அதே வீட்டில் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு வேலைக்கு போன பையன் கொரோனாவால் ஊதிய குறைப்பு, ஆள் குறைப்பு என்ற பெயரிலே வேலை இல்லாமல் மூத்த பேரன் வீட்டிலே இருக்கிறான். 2வது பேரன் 8ஆம் வகுப்பு தான் படிக்கிறான். நீங்கள் சொல்லிக் கொடுக்குற ஆன்லைன் கல்வியை கற்றுக்கொள்வதற்கு 1.5 GB அவனுக்கு ஒரு நாளைக்கு கிடைக்கிற அளவுக்கு இன்டர்நெட் வசதியோ கணினியோ செல்ஃபோனோ அந்த வீட்டில் இல்லை. மீன் வெட்டக்கூடிய கடைக்கு போய் மீன் கழுவி கொடுத்து கொண்டிருக்கிறான் பையன். இத்தனை பேருக்கும் சாப்பாடு போட வேண்டிய கட்டாயத்திலே 75 வயது மூதாட்டி இந்த தேசத்திலே இருக்கிறாள் என்று சொன்னால் எப்படி சிரிக்க முடியும்? எப்படி சார் சிரிக்க முடியும்? பாரதி சொன்னானே, பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்திலே காரி உமிழ்ந்து விடு பாப்பா என்றானே. நாக்கை அரித்து முதுகெலும்பை ஒடிப்பீர்கள். எப்படி சார் சிரிக்க முடியும்? ஒரு பெண்ணினுக்கு மேலான பாலியல் வன்கொடுமை இதைவிட கேவலமாக எந்த தேசத்திலேயாவது நடக்குமா? நான் கேட்கிறேன். துகில் உரிப்பவனை தோல் உரித்து கொஞ்சம் உப்பு தடவினால் என்ன என்ற கோபம் வராதா? அதைத்தான் பாரதி சொன்னா, சிறுமை கண்டு பொங்குவாய் அப்படின்னா. ரௌத்திரம் பழகுன்னா, ரௌத்திரம்னா என்ன தெரியுமா? ஆத்திரம் இல்லை. ஆத்திரம்ங்கிறது அறிவில்லாதது. விவேகத்துடன் கூடிய அழுத்தமான வெளிப்பாடு இருக்குது பார்த்தீங்களா, அது கோபம். இன்னைக்கு இந்த தேசம் இருக்கக்கூடிய நிலைமையிலே கோபம்தாங்க வருது. கோபத்தை முதல்ல எது கொண்டு வரும் தெரியுமா? பசி கொண்டு வரும். அதான் பாரதி சொன்னான், தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜெகத்தினை அழித்திடுவோன்னா. நான் கோபப்படுறதுனால ஒழுக்கம் சரியாயிருமா? மறுக்கப்பட்ட கல்வி கிடைக்குமா? சாதி வேறுபாடு களையப்படுமா? செல்வம் பெருகுமா? சாதாரணப்பட்ட ஏழை மக்களுடைய வாழ்வாதாரம் சரி செய்யப்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னு நீங்க எங்ககிட்ட கேள்வி கேட்கலாம். கிடைக்கும். கண்டிப்பா அதுக்கு ஒரு பதில் இருக்கு. என்னுடைய கோபம் ஒற்றை முறைப்பாக இருக்கலாம், என்னுடைய கோபம் ஒரு சொல்லாக இருக்கலாம், என்னுடைய கோபம் ஒருவர் எழுத்தாக இருக்கலாம், என்னுடைய கோபம் ஒரு ஓட்டாக கூட மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த நாட்டின் நிலை கண்டு நான் கோபப்படுவேன், அப்பொழுதுதான் இந்த தேசம் செழிக்கும் என்று கூறி வாய்ப்பளித்த நல்லவர்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. நாட்டின் நிலை கண்டு எனக்கு கோபம்தான் வருதுங்கிறத கோபமாகவே பேசின ஒரு பேச்சாளர். அவ்வளவு கோபம். நாட்டில் நடக்கிறத பார்த்துட்டு கோபப்படாமல் என்னையா செய்கிறது அப்படின்னு கேட்டாங்க. இந்த நாட்டின் நிலை கண்டு எனக்கு சிரிப்பாகத்தான் வருகிறது என்று பேச பேராசிரியர் வேதநாயகி வருகிறார். நடுவர் அவர்களே, அருமையான தலைப்பு. ரொம்ப அழகா வந்து பேசிட்டு போனாரு கண்ணதாசன் ஐயா. அடேங்க அப்பா, எத்தனை பேர் பசியால இருக்காங்க, பட்டினியால இருக்காங்க? எத்தனை பேருக்கு சோறு போட்டீங்க கொரோனால? அவ்வளவு கோபமா பேசிட்டு போனீங்களா? எத்தனை பேருக்கு சோறு போட்டீங்க? கிடையாது. அடுத்து, பெயர் பலகையில ஹிந்தி இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது, தமிழ் இல்லையே. சரி, ஹிந்தி இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது, எல்லாத்தையும் எழுதினாங்களே, நீங்க போய் அடிச்சுட்டு தமிழ் எழுதிட்டு வந்தீங்களா? கிடையாது. அப்புறம் எதுக்கு இவ்வளவு கோவப்படுறீங்க? சாமியே சைக்கிள்ல போதுங்க, பூசாரி புல்லட் கேட்டானா. அந்த மாதிரி கதையா இருக்குது இவங்களுக்கு. ஒரு வேலையும் செய்யறது கிடையாது. ஆனா கோவத்தை மட்டும் பாருங்க. நான் கேட்கிறேன், அந்த அம்மா வந்து சொன்னாங்க, ஒரு பாட்டி வந்து கேட்டாங்க,
நான் இட்லி தான் கொடுக்க முடியும், நான் வந்து நெய் ரோஸ்ட் வாங்கி தர முடியாது. அப்படி நீ நெய் ரோஸ்ட் வாங்கி கொடுத்துட்டு அப்புறமா உன் கோவத்தை வெளிக்காட்டி இருந்தீங்கன்னா நாங்கள் ஒத்துக்கிட்டு இருப்போம் நடுவர் அவர்களே, இவங்களுடைய கோபம் நியாயமானதான். இட்லியை 4 இட்லி வாங்கி கொடுத்துட்டு நெய் ரோஸ்ட் என்ன பெறும்? 50 ரூபா 50 ரூபா 100 ரூபா பெறுமா? அந்த 100 ரூபாய்க்கு வாங்கி கொடுக்காம உங்களுக்கு எதுக்கு இந்த கோவம்னு நான் கேட்குறேன். நடுவர் அவர்களே வந்து சொன்னாங்க, இன்னைக்கு நாட்டில் பாதுகாப்பு இல்லை, உங்களுக்கு எப்படி சிரிப்பு வருதுன்னு. நான் ஒன்று கேட்குறேன் நடுவர் அவர்களே, ஓட்டுக்கு காசு வாங்கிட்டு தவறான பேர்களை எல்லாம் பதவியில் உட்கார வச்சுட்டு அப்புறம் பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு இல்லைன்னு எங்களை வந்து கேட்டால் நாங்கள் என்ன பண்ணணும்? சிரிக்க தான் முடியும் உங்களை பார்த்து. ஒருத்தர் இவ்வளோ பெரிய போஸ்ட்டில் இருந்துட்டு லஞ்சம் வாங்குறியா அப்படின்னு பார்த்து கேட்குறேன். அவர் என்ன பார்த்து சொன்னார், இந்த போஸ்ட் வரத்துக்கே நான் லஞ்சம் கொடுத்துட்டு தாம்மா வந்தேன் அப்படின்னார். இன்னைக்கு காலம் இப்படி இருக்கா இல்லைங்களாங்க? டேபிளுக்கு மேலே வாங்கினா சம்பளம், டேபிளுக்கு கீழே வாங்கினா கிம்பளங்க. இன்னைக்கு சூழல் இப்படி இருக்கு இல்லைங்களா? இவங்களெல்லாம் பார்த்தா நமக்கு சிரிப்பு வராமல் என்ன செய்யும் நடுவர் அவர்களே? யோசித்து பாருங்க. ஒன்றும் பெரிய விஷயமே இல்லைங்க. நான் ஒன்று சொல்கிறேங்க. இப்போ சமீபத்தில் நம்மளுடைய கலைமாமணி பாடலாசிரியர் எஸ்பிபி அவர்கள் இறந்துட்டாருங்க. நம்ம எஸ்பிபி ஐயா இறந்ததுக்கும் அமைச்சர் எஸ்ஆர் பாலசுப்ரமணியம் வித்தியாசம் தெரியாத ஒரு நபர்களை நீங்களை பதவியில் உட்கார வச்சிருக்கீங்களே, உங்களையெல்லாம் பார்த்தா சிரிப்பு அடக்கவே முடியல. சிரிப்பு அவர் தான் ரொம்ப பரிதாபத்துக்குரியவர். எஸ்ஆர் பாலசுப்ரமணியம் அவருக்கு நினைக்கிறப்பெல்லாம் இதுதான் ஞாபகம் வரும். உயிரோடு இருக்கும்போதே அஞ்சலி செலுத்திட்டாங்களேடா நமக்கு அப்படி. நான் கேட்குறேன் நடுவர் அவர்களே, போலீஸ் சர்டிஃபிகேட் வாங்கினவங்களை எத்தனை பேரை நீங்கள் பதவியில் உட்கார வச்சிருக்கீங்க? அரசு அதிகாரிகளை உட்கார வச்சிருக்கீங்க. போலீஸ் சர்டிஃபிகேட் வாங்கினவங்களை எத்தனை பேரை ஆசிரியராக உட்கார வச்சிருக்கீங்க? 8வது தாங்க படிச்சிருக்கான், அவனுக்கு எம்பிபிஎஸ்ன்னு போர்டை போட்டு அவனை உட்கார வச்சு நீங்கள் அவனுக்கிட்ட போய் ஊசி குத்திட்டு வரீங்க. உங்களையெல்லாம் பார்த்தா எங்களுக்கு சிரிப்பு வராமல் என்ன செய்யும் நடுவர் அவர்களே? இன்னைக்கு ஒன்றும் பெரிய விஷயமே இல்லைங்க. நிமிர்ந்து நில்லுன்னு ஒரு படம் வந்துச்சு, கண்ணே தெரியலங்க, அவனுக்கு வந்து டிரைவிங் லைசன்ஸ் கொடுத்துருக்குறாங்கன்னு சொன்னா இப்படிப்பட்ட இருக்கிற நாட்டில் பார்த்தா சிரிப்பு வராமல் என்ன செய்யும் நடுவர் அவர்களே? ஒரு அம்மா எஸ்ஐயா வேலை செய்யுது நடுவர் அவர்களே. எனக்கு தெரிஞ்ச என்னோட தோழி ஒருத்தவங்க எஸ்ஐயா வேலை செய்கிறாங்க. வலசரவாக்கத்தில் எஸ்ஐயா இருக்காங்க. எஸ்ஐ தானே அவங்க என்ன பண்ணணும்? வீட்டுக்கு தைரியமாக வரணும்ல. அவங்க தம்பி ஒருத்தர் இருக்கிறான், 11வது தான் படிக்கிறான். அவன் 10:30 மணி ஆச்சுன்னா அவங்க அம்மா அனுப்பும் அவனை சைக்கிளில், போய் அக்காவை பத்திரமா கூட்டிட்டு வாடா. இதெல்லாம் பார்த்தா சிரிப்பு வரும். ஊர்லயாவது 11வது வகுப்பு படிக்கிற தம்பி போய் துணைக்கு கூட்டிட்டு வர்றேன். எங்கள் ஊரில் ஒரு 60 வயசு கிளவி கூட்டிகிட்டு போகுது. எதை? இன்ஸ்பெக்டரை. என் பேத்தியை பத்திரமா கூட்டிகிட்டு போகலான்ட்டு வந்திருக்கேங்க ஸ்டேஷனுக்கு. இன்ஸ்பெக்டரு இருந்தாலும் பொம்பளை பிள்ளை தானுங்க, தப்பு பண்ணுறவன் இன்ஸ்பெக்டர்னா பார்க்குறாங்க அப்படின்ட்டு யார் கிளவி? ஏப்பா கேட்குற? இதை பார்த்தா சிரிப்பு தான் வருது. கிளவி வந்து இன்ஸ்பெக்டருக்கு பாதுகாப்பு, செக்யூரிட்டி கார்டு. யார்? 60 வயசு பாட்டி. இன்னைக்கு சூழல் இது மாதிரி இருக்கிறப்ப ஏன் சிரிப்பு வராது? இவங்க கோவப்படுறதுல எந்த அர்த்தமும் கிடையாது நடுவர்களே. கோர்ட்ல எத்தனை வழக்கு இருக்குது. இன்னைக்கு நீங்க போய் கோர்ட்ல நிஜமாவே போய் நின்று பாருங்க. வாதியும் செத்து போகிறான், பிரதிவாதியும் செத்து போகிறான், ஆனால் வழக்கு மட்டும் சாவதில்லை நடுவர் அவர்களே. இவங்களுடைய கோபம் என்ன செஞ்சுச்சு? ஏதாச்சும் இவங்களுடைய கோபம் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தால் நான் ஒத்துக்கொள்கிறேன், உங்களுடைய கோபம் நியாயமான கோபம் என்பது. பயிர் கடன் வாங்கினா வீட்டாண்ட வந்து ஜீப் எடுத்துட்டு வந்து பேங்க் மேனேஜர் அப்படி பேச்சு பேசுறான். ஆனா பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல நீரவ் மோடின்னு ஒருத்தன் கோடி கோடியா கடன் வாங்கிட்டு ஊருக்கு ஒதுக்குப்புறமா போய் உட்கார்ந்துருக்கான் நடுவர் அவர்களே. அதெல்லாம் கேட்கறதுக்கு உங்களால முடியல. உங்களுடைய கோபம் என்ன நியாயமான கோபம்ன்றதா என்னுடைய கேள்வி நடுவர் அவர்களே. இன்றைய நாட்டினுடைய நிலை கண்டு எங்களுக்கு சிரிப்பு சிரிப்பா வருது என்று சொல்லி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஆஹா, எவ்வளவு ஒரு காமெடி நிகழ்ச்சி கேட்ட மாதிரி ஆகிப்போச்சு. பேராசிரியர் வேதநாயகி, நாட்டில் அவ்வளோ காமெடி நடந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு கோவப்பட்டு என்னங்க பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு பேச்சு. காரணம் என்னென்னா, இந்த மாதிரி ஆட்களை பார்த்து தான் கண்ணதாசன் பாட்டு எழுதினார். சிரிப்பு வருது சிரிப்பு வருது, சிரிக்க சிரிக்க சிரிப்பு வருது, சின்ன மனுஷன் பெரிய மனுஷன் செயலை பார்க்க சிரிப்பு வருது, சிரிப்பு வருது சிரிப்பு வருது, சிரிக்க சிரிக்க சிரிப்பு வருது. மேடை ஏறி பேசும்போது ஆறு போல பேச்சு, கீழே இறங்கி போகும்போது சொன்னதெல்லாம் போச்சு. காசை எடுத்து நீட்டு, கழுதை பாடும் பாட்டு, ஆசை வார்த்தை காட்டு, உனக்கும் கூட ஓட்டு. சிரிப்பு வருது சிரிப்பு வருது, சிரிக்க சிரிக்க சிரிப்பு வருது அப்படின்னார்.
மேடை ஏறி பேசும்போது ஆறு போல பேச்சு, கீழே இறங்கி போகும்போது சொன்னதெல்லாம் போச்சுன்னார். நாங்கள் இன்று கூட்டியிருக்கக்கூடிய மாநாட்டிலே 28,000 கோடி ரூபாய் முதலீடு செய்து 12,000 இளைஞர்களுக்கு ஒரு மாதத்திலே வேலை வாய்ப்பு வாங்கி தருவோம். திருப்பி ஒரு 3 மாதம் கழிச்சு 10,000 கோடி முதலீடு செய்வதற்கு வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வந்திருக்கிறார்கள். இதன் மூலம் 7,000 இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு கடந்த ஒரு 2-3 வருஷமாக அறிவிப்பு. யாரா வேலைக்கு போயிருக்காங்க அப்படின்னு பைலட்டை கேட்டு, நீ போனியா எல்லாம் சும்மா தானே இருக்கேன். அந்த 7,000 12,000 யாரா அவங்க அப்படின்னா சொல்லிகிட்டு இருக்காங்கன்னு யாருக்கு வேலை கிடச்சுன்னே தெரியலன்னு. மேடை ஏறி பேசும்போது ஆறு போல பேச்சு, கீழே இறங்கி போகும்போது சொன்னதெல்லாம் போச்சு. இன்னைக்கு வெறும் அறிக்கையில் மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையை பார்த்துட்டு சிரிக்கத்தாயா முடியுது. இதற்கு பதில் சொல்ல வேண்டும். நிறைவாக கோபமே அப்படிங்கிற அணியை நிறைவு செய்த அருமை கவிஞர் நந்தலாலா வருகிறார். இங்கிருந்து வேதநாயகி வந்தாங்க. சாமியே சைக்கிளில் போகுது, பூசாரிக்கு புல்லட்டா அப்படின்னாங்க. பிரச்சனையும் அங்கே தான் ஆரம்பிக்குது. ஏன் சாமி சைக்கிளில் போகிறாரு, ஏன் பூசாரி புல்லட்டில் போகிறாருன்னா, உண்டியெல்லாம் அவர் எடுத்துக்கிட்டாரு, சாமிக்கு ஒன்றும் கொடுக்கலன்னு அர்த்தம். இதுதான் எங்கள் பிரச்சனையே நாங்கள் சொல்ல வர்றது. நான் நேற்று விஷயம், முந்தாநாத்து விஷயம் அப்படிலாம் சொல்லி இன்றைக்கி நடந்த விஷயம் சொல்கிறேன். கடலூர் மாவட்டத்தில் ஒரு தலித் பெண் ஊராட்சி மன்ற தலைவர், மக்கள் ஓட்டு போட்டு அந்த பொண்ணை தரையில் உட்கார சொல்லி துணைத் தலைவர் வற்புறுத்துறார். இதை பார்த்து முருகன் எப்படி சிரிப்பார்னு எனக்கு தெரியல. மக்களால் தேர்வு பெற்ற ஒரு ஊராட்சி மன்ற தலைவரை சாதியன பேரை சொல்லி தரையில் உட்கார வைக்கிற ஒரு நாட்டில் எப்படி சிரிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. முருகா, துன்பம் வரும் போதினிலே சிரிங்க என்று வள்ளுவர் சொன்னார்னு சொன்னீங்களே, இடுக்கன் வருங்கால் நகுக. எங்கள் கண்ணதாசன் தான் சொன்னான், துன்பம் வரும் போதினிலே சிரிங்கன்னு சொல்லி வச்சார் வள்ளுவரும். சரிங்க, பாம்பு வந்து கடிக்கையில் பாழும்புடல் துடிக்கையில் யார் முகத்தில் பொங்கி வரும் சிரிப்புன்னு கேட்டான் பாருங்க. அது உங்கள் 3 பேரை பார்த்து கேட்ட கேள்வி தான் அது. ஏழத்தாயின் மகன் அவர் 8,400 கோடி ரூபாய்க்கு விமானம். காலில் ரத்தம் ஒழுக இந்த லாக்டவுன் காலங்களில் தொழிலாளி நடக்கிறான். பல பேருக்கு வேலை இல்லை, எல்லா நிறுவனங்களும் மூடப்பட்டு கிடக்கு. இதுவரையிலும் இந்தியா சந்திக்காத வேலை இழப்பை சந்திச்சிருக்கு. இதுவரையிலும் இல்லாத நிலையில் இந்திய பொருளாதாரம் சரிஞ்சு கிடக்கு. ஆனால் இதுவரையிலும் எந்த பிரதமரும் ஏர் இண்டியா விமானத்தை தவிர வேறு விமானங்களில் பயணம் செய்ததில்லை, ஜவஹர்லால் நேரு முதல் மன்மோகன் சிங் வரை. ஆனால் ஏழை தாய் மகனுக்கு 8,400 கோடி ரூபாய்க்கு ஒரு தனி விமானம் என்றால் முருகனால் மட்டும்தான் சிரிக்க முடியும். வேறு யாரால் சிரிக்க முடியும் தெரியல. முருகனால் மட்டும்தான் சிரிக்க முடியும். பகத்சிங் மட்டும் உயிரோடு இருந்திருந்தால் சிரித்திருப்பானா, குண்டு வீசியிருப்பானா என்பதை நடுவர் தான் எனக்கு தயவு செய்து சொல்லணும். ஏங்க என்னென்ன கொடுமை நடக்குது இங்கே. நீங்கள் என்னங்க ஏங்க, ஒரு பொங்கல் விலை 80 ரூபாங்க ரயிலில். முருகன் சிரிக்கிறாருங்க, தனபால் அடுத்து வந்து சிரிக்க போகிறாருங்க. ஒரு பொங்கல் 50 கிராம் பொங்கல் 80 ரூபான்னா கணக்கு போட்டு சொல்கிறேன், 1 கிராம் பொங்கலோட விலை ₹1.60. இது வரைக்கும் உலகத்தில் ₹1.60 1 கிராம் பொங்கல் விற்ற வரலாறே இல்லை. உலகத்திலேயே மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனம் இந்திய ரயில்வே. மறந்துடாது, இந்தியாவில் அல்ல, உலகத்திலேயே மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனம் இந்திய ரயில்வே. திருச்சியிலேருந்து சென்னைக்கு வரத்துக்கு வெறும் 105 ரூபாய் காசு இருந்தால் ஏழை வந்துவிட முடியும். ஆனால் இந்த ரயில்வே தனியாருக்கு விற்கப்பட்டால் பொங்கல் 80 ரூபாய் விற்கிறது மட்டுமல்ல, ரயில்வே துறை முழுது விற்கப்பட போகுதே, எப்படி சிரிப்பது என்று தெரியாது என்பதுதான் பிரச்சனை. நடுவர்களே, நான் நிஜமாவே கேட்குறேன், விவசாயம் பேசணும். 3 சட்டம் வந்திருக்கு பாராளுமன்றத்தில் விவசாயிகளுக்கு. கொஞ்சமாவது மனசாட்சியில் ஒருத்தர் சிரிக்க முடியுமா? 3 சட்டமும் விவசாயிகளுக்கு லாபம்னு நாட்டின் ஆட்சியாளர்கள் பேசுகிறாங்க. ஒரு வழக்கு கூட நீதிமன்றத்துக்கு போயிருக்கு, சுப்ரீம் கோர்ட்டுக்கு. நான் கேட்குறேன், இந்த 3 சட்டத்தில் எங்கேயாவது விவசாயிகளுக்கு உன்னுடைய விளைபொருளுக்கு
நாங்கள் குறைந்த விலை தீர்மானித்திருக்கிறோம். இந்த குறைந்த விலைக்கு கீழ் கார்ப்பரேட்டும் வாங்க முடியாது, அரசாங்கம் வாங்க முடியாது என்று ஒரு சின்ன சரத்து கூட அந்த சட்டத்தில் இல்லை என்பதை நீ தயவு செய்து புரிஞ்சுக்கணும். நாட்டின் விவசாயத்தை கார்ப்பரேட்டுகள் கொள்ளையடிக்கப் போகிறார்கள் என்று நாங்கள் சொல்லும்போது முருகனுக்கும் வேதநாயகிக்கும் மரியாதைக்குரிய தனபாலுக்கு சிரிப்பு வந்தால் என்ன செய்வது என்று எங்களுக்கு தெரியவில்லை நடுவர் அவர்களே. இந்தியாவில் இருக்கிற பக்கத்து மாநிலம் கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா எல்லாரும் தன் மாநிலத்தில் பிறந்தவனுக்கு 80% வேலை என்று சட்டம் கொண்டு வந்த பிறகு கூட இருக்கிற சட்டத்தை மாற்றி நீ எங்கிருந்து வேண்டுமானாலும் தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வரலாம் என்று சட்டம் கொண்டு வந்த இந்த 2 எஸ்களையும் பார்த்து முருகனால் மட்டும்தான் சிரிக்க முடியும். நான் நிஜமாகவே சொல்கிறேன், முருகனால் மட்டும்தான் சிரிக்க முடியும். எனவே நடுவர் அவர்களே, சிரிப்புக்கு நாங்கள் எதிரி இல்லை நடுவர் அவர்களே. ஆனால் சிரிக்கிற நேரத்தில் மட்டும்தான் சிரிக்கணும். நீங்கள் கோபப்பட வேண்டிய நேரங்களை சிரிப்பாக மாற்றியதால் தான் இந்தியர்கள் இவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நந்தலாலா, கோவப்பட வேண்டியதுக்கு நம்ம கோவப்படுறதில்ல, தேவையில்லாததுக்கு நம்ம கோவப்பட்டுக்கிட்டு இருக்கோம்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சார். நிறைவாக, நாட்டின் நிலை கண்டு எனக்கு வருவது சிரிப்பு தான் என்ற அணியை நிறைவு செய்ய உங்கள் மனம் கவர்ந்த கோவை தனபால் வாங்க. சிரிப்பு என்பது உடம்பை சீராக்கும். சிரிப்பு என்பது உடம்பை சீராக்கும். கோபம் என்பது உடம்பை பாழாக்கும். உடம்பை மட்டுமல்ல, நீங்கள் படுகின்ற கோபம் இந்த நாட்டையும் பாழாக்கும். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு என்று ஒரு பழமொழி இருக்கிறது. என்னவென்றால், கோபப்படுபவன் பாதிதான் சிந்திப்பான் என்று பொருள். அதுபோலதான் நல்ல அறிஞர்கள் 3 பேரும் பாதியிலேயே சிந்திச்சு இந்த நாட்டின் மீது கோபப்பட்டு இருக்கிற பிரஷரையும் இருக்கிற சுகரையும் வாங்கி உட்கார்ந்துருக்காங்க. கண்ணதாசன் சொன்னார், கோயிலுக்குள்ளே தமிழ் போய்விட்டதே, கொதிக்கவில்லையா என்று சொன்னார். கோயிலுக்குள்ளே தமிழ் போய்விட்டது என்று உனக்கு கோபம். ஆனால் தமிழ் கடவுளான முருகப்பெருமான் ஒவ்வொரு ஹிந்திக்காரன் வீட்டிலும் குடியிருக்கிறான் என்று நினைக்கின்ற பொழுது எங்களுக்கு சிரிப்பு வருகிறது. அவ்வளவுதான் வித்தியாசம். பார்க்கின்ற பார்வைதான். ஊர்ல பேரூர்ல திதி பண்ணுவாங்க. திதி பண்ணுனா 4 பேத்துக்கு அன்னதானம் கொடுக்கணும். அங்க ஸ்டாண்டர்டா வச்சிருக்கிறாங்க. நீங்க திருவண்ணாமலை போனாலும் பாருங்க, 4 இட்லி வச்சு ஒரு இலையில கட்டி வச்சிருப்பான். 10 ரூபா 10 ரூபா 10 ரூபான்னு. நம்ம போறவங்க என்ன பண்ணுவோம்னா, 10 ரூபாய்க்கு ஒரு 100 ரூபா கொடுத்து 10 பொட்டணம் வாங்கி ஒவ்வொருத்தருக்கா கொடுத்துருவோம். ஆனா அந்த வாங்குறவங்க சொல்றாங்க, 10 ரூபா கொடுத்து இந்த பொட்டணத்தை வாங்கி எனக்கு கொடுத்தா கூட தர்மம் இல்லை, 10 ரூபாய்க்கு மேலே 5 ரூபா காசா கூடிய நான் வேற ஏதாவது சாப்பிட்டுக்கிறேன், அவன் அதை செஞ்சு 4 நாள் ஆச்சியான்னு அந்த அம்மா சொல்லுது. நான் இன்னும் இந்த நாட்டில் நடக்கிறது ஒவ்வொன்றையும் சொல்கிறேன். சிரிக்கிற தவிர கோவப்படவே கூடாது. சிரிப்பதற்கும் கோவப்படுவதற்கும் எத்தனையோ வித்தியாசங்கள் இருக்கிறது. ஒரு டாக்டருக்கு அவசரப்பட்டு ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு, டாக்டர் என் சம்சாரத்துக்கு 2 நாளாக காது கேட்க மாட்டேங்குது, 2 நாளாக காது கேட்க மாட்டேன். அவர் கேட்குற, 2 நாளைக்கு முன்னாடி என்னையா சாப்பிட்டா சொல்லு. தெரியல டாக்டர். ஏன் டாக்டர்? 2 நாளைக்கு முன்னாடி என்ன சாப்பிட்டான்னு கேள்றா அப்படிங்கிறாரு பதட்டத்தில். சார் என்ன சாப்பிட்டாரு? எதுக்கு சார்? எதுக்கு டாக்டர்? எதுக்கு சார்? அந்த சாப்பாட்டை என் பொண்டாட்டிக்கு வாங்கி கொடுக்கலான்ட்டு இருக்கிறேங்கிறாரு. பிரச்சனை பாருங்க நாட்டில் என்ன. இதுக்கு நீங்க சிரிக்கிற தவிர வேற வழியே கிடையாது. எதுக்காக கோவப்படுங்க? நான் இந்த கொரோனா பீரியட் தொடங்கின உடனே டிவியில செய்தி பார்த்தேன். குக்கர்ல சாராயம் காய்ச்சினா அதனால பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. கோபம் எல்லாத்துக்குமே. ஒரு சாதாரண குடிமகன் குக்கர்ல சாராயம் காய்ச்சறானே, என்ன அட்டுழியம். அவங்கள மாதிரி எல்லாரும் கோவப்பட்டாங்க. 10 நாள் கழிச்சு அரசாங்கமே சாராய கடை திறந்துருச்சு. நீ யார் மேல கோவப்படுவ? எனக்கு குக்கர்ல சாராயம் காய்ச்சவனு மேலேயும் கோபம் இல்லை, அரசாங்கம் திறந்து வச்ச மேலேயும் கோபம் இல்லை, குடிக்க போறவன் மேலதான் எனக்கு கோபம். உண்மை. நீங்கள் யார் மேல கோவப்படணும்? சிரிங்க. நாட்டில் என்ன ரசிக்கிறேன், குடிக்கிறன்னு பார்த்து நீங்க கேளுங்க, கோவப்படாதீங்க, சிரிங்க. ஏன்டா சாராயம் குடிக்கிறீங்களா, இதுல உனக்கு என்னடா லாபம்? நீ சாராயம் குடிச்சா அரசாங்கத்துக்கு வருமானம். சாராயத்தை குடிச்சு போட்டு வண்டியில போனீங்கன்னா போலீஸ்காரனுக்கு வருமானம். வண்டியில போட்டு உளுந்தீங்கன்னா ஆஸ்பத்திரிக்கு வருமானம். போய் சேர்ந்துட்டீங்கன்னா கிரிமிட்டோரியத்துக்காரனுக்கு வருமானம். உனக்கு என்னடா வருமானம்? கேளு. டென்ஷனே ஆயிக்கிற. 60-65 ஆச்சு நந்தலாலானே. பிரஷர் சுகர் எல்லாம் வந்து கோவப்படாதீங்க. நீங்க ரோட்ல பாருங்க, ஹெல்மெட் வண்டியில வச்சிருப்பான். ஹெல்மெட் வண்டியில வச்சிருப்பான், ஆனா போட மாட்டான். போலீஸ்காரன் தலை அங்க தெரிஞ்சதுன்னா இங்க எடுத்து அழுங்காம போடுவான். போலீஸ்காரர் கூப்பிட்டாருங்க, வா நீ அங்க வரும்போது என்ன பார்த்துட்டே போட்டதை நான் பார்த்துட்டேன், ஏன் போட்ட?
இவனும் ஓப்பன் அடிச்சிட்டான். போலீஸ்காரனுக்கு அழுகணுமேனு போட்டேன் அப்படின்னா. போலீஸ்காரன் சொன்னா எனக்கு அழுகணுமேனு போடாதரா, போடலின்னா உன் குடும்பத்தில் பொண்டாட்டி போடல அழுவாளேன்னு போடுறானா. யோசனை பண்ணி பாரு. கோபமே பட, நான் கோவப்படுறேன்னு எல்லாம் இல்லை, நான் கோவப்படுறேன்னு இல்லை. கவிதையா ஒருத்தர் எழுதுன அழகா நான்லாம் கோவமே பட மாட்டேன். யாரா என்னை கோவப்படுறேன்னு சொன்னது? கோவமே எனக்கு வராது தெரியுமா? இப்போ நான் கோவமே படல சாமி. கோபத்தை தவிர்த்திடுங்கள், சிரியுங்கள், சிந்தியுங்கள், இந்த நாட்டை வலுப்படுத்தலாம். நன்றி, வணக்கம். ரொம்ப அழகாக பேசுனாங்க. ஒரே காட்சி தான், பார்க்குறவங்களுடைய கண்ணுக்கு அந்த காட்சி வெவ்வேறு பொருளை தரும். இதே மாதிரி தான் ஒரே கருத்து என்எஸ் கிருஷ்ணன் சொல்லுவார், கேட்டுட்டு சந்தோஷமாக சிரிப்பான். ஆனால் அவர் அருமையான ஒரு விஷயத்த நறுக்குன்னு குத்தி காட்டுற மாதிரி சொல்லியிருப்பார். அதையே ஒருத்தன் கோபமாக பேசினான்னா எந்திரிச்சு சண்டைக்கு வர்றேன். என்எஸ் கிருஷ்ணன் ஒரு பாட்டில் சொல்லுவார், தென்பழனி திருப்பதிக்கும் ஸ்ரீரங்கம் போவதற்கும் சிக்கனமாய் போட்டு வைப்பார் தேதி ஒன்னிலே, அன்பாக போட்டு வைத்த உண்டியல் வாயை கொஞ்சம் அகலமாக்கி ஆட்டி பார்ப்பார் 21 1ஆம் தேதி முருகா முருகா முருகா, ஆரைக்கு மாதா ஆரைக்கு மாதா ஆரைக்கு மாதா. எந்த கடவுளோ கடவுள் பேரை சொல்லி 1ஆம் தேதி 5ஆம் தேதி 10ஆம் தேதி 20ஆம் தேதி வரைக்கும் போட்ட உண்டியல் 25ஆம் தேதி கையில் காசு இல்லைன்னொன்னே கடவுளே ஏமாத்துறேன். சாமி செலவுக்கு இல்லை, உனக்கு நிறையா கொண்டு வந்து கொடுப்பாங்க, இந்த உண்டியலை வச்சா நீ வாழ போகிற தத்துவம் பேசுகிறேன் அவர்கிட்ட. உடனே பேசி அந்த உண்டியலை உடைக்கிறேன், கடவுள் முன்னாடியே உடைச்சி செலவழிக்கிறேன். இதை என்எஸ் கிருஷ்ணன் பாடினோன்னா எல்லாம் கைதட்டி ஆஹா சூப்பரான கருத்துன்னாங்க. இதே ஒரு ஆள் கடவுளுக்கு கொடுக்கப்படுகின்ற உண்டியலை உடைப்பவர்கள் கடவுளை ஏமாற்றுகிறார்கள். காரணம், அப்படி உண்டியலை உடைக்கும் போது கடவுள் என்னைக்காவது கையை பிடிச்சி தடுத்திருக்கிறதா? ஏனென்றால் அப்படின்னா புறாவன அப்படிங்கிறான். இதே கருத்து தான் என்எஸ் கிருஷ்ணன் பாட்டில் நாசுக்கா சொன்னால் கேட்டுட்டு சந்தோஷப்படுறேன். அதே ஒருத்தன் கோபமாக சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான். ஒரு அழகான கருத்து ஒரு அறிஞர் சொன்னார், சிரிப்பவர்கள் கஷ்டப்படுவதில்லை, கஷ்டப்படுபவர்கள் சிரிப்பதில்லை. பெரிய தத்துவம் இல்லையோ, நீ கண்டுபிடிச்சிட்டாரியா? கஷ்டப்படுபவர்கள் சிரிப்பதில்லை, சிரிப்பவர்கள் கஷ்டப்படுவதில்லை. இதுக்கு அப்புறம் சொன்னான் பாரு ஒரு லைன், கஷ்டப்படும் நேரத்திலும் சிரிப்பவனை தோல்விகள் நெருங்குவதில்லை அப்படின்னு. முதல் 2 வாக்கியம் இயல்பு, கஷ்டம் வர்ற நேரத்தில் கூட சிரிக்கிறான் பார், அவனை தோல்விகள் நெருங்குவதில்லை. அதுக்காக நாட்டில் நடக்கிற எல்லாத்தையும் பார்த்து நம்ம சிரிச்சுக்கிட்டே இருக்க முடியுமா ஐயா? கோபம் என்பது ஒரு மனிதனை மட்டுமல்ல, இந்த நாட்டை எப்படி நெறிப்படுத்தி இருக்கிறது, இந்த நாட்டில் எப்படிப்பட்ட மாற்றங்களை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறது என்பதற்கு ஒரு உதாரணம் 2 உதாரணம் சொல்ல முடியாது. பிரிட்டிஷாருக்கு அடிமைப்பட்டிருந்த அந்த அடிமை தலையை எப்படியாவது உடைக்க வேண்டும் என்று அந்த தென்னாப்பிரிக்காவில் ட்ரெயின்லேருந்து கீழே தள்ளிவிடப்பட்ட காந்தியின் மனதில் எழுந்த கோபம்தான் சுதந்திர போராட்டமாக வெளிவந்து இன்னைக்கு நம்ம சுதந்திர காற்றை சுவாசிச்சுக்கிட்டு இருக்கோம். மாட்டு வண்டியிலிருந்து கீழே தள்ளிவிடப்பட்ட ஒரு சிறுவன் இது போன்ற ஜாதியால் யாரும் புறக்கணிக்கப்படக்கூடாது என்பதற்காக படி, கற்பி, புரட்சி செய் என்ற அந்த 3 வாக்கியங்களை தாரக மந்திரமாக கொண்டு இந்தியாவினுடைய சட்டத்தை உருவாக்கிய சட்டமேதை அம்பேத்கருடைய போராட்டம் தான் இன்னைக்கு சாதாரண ஒடுக்கப்பட்ட மக்கள் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு காரணம். அம்பேத்கரின் மனதில் ஏற்பட்ட அந்த கோபம். தந்தை பெரியார் அவருடைய மனதில் ஏற்பட்ட ஒரு கோபம்தான் தமிழனையும் சாதாரண மனிதனையும் சுயமரியாதையோடு வாழ வைக்க வேண்டும் என்ற அந்த கோபம்தான் இன்று ஒடுக்கப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் எல்லாம் உயர் பதவிகளுக்கு வந்து கொண்டிருப்பதற்கு காரணம் தந்தை பெரியார் என்ற தாத்தாவின் மனதில் ஏற்பட்ட கோபம். தமிழ் திணிக்கப்படக்கூடாது, மற்ற மொழி திணிக்கப்பட்டால் நம் தாய்மொழி அழிந்துவிடும் என்ற அந்த கோபத்தினால் இந்தி எதிர்ப்பு போராட்டம் என்ற போராட்டத்தை வழிநடத்தி அதை உருவாக்கி இன்று தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து கிடைப்பதற்கு காரணமாக
தமிழை வாழ வைப்பதற்கு திரைப்படத்திலும் கலைத்துறையிலும் நேரடியிலும் போராடி சிறை சென்ற பேரறிஞர் அண்ணாவினுடைய போராட்டம்தான் இன்னைக்கு தமிழை காப்பாற்றி இருக்கிறது. அதுபோல சாதாரண மக்கள் படுகின்ற வேதனையை பார்த்து உழவர்கள் இன்னைக்கு அவங்க விளைவித்த அந்த பொருள்களை நேரடியாக விற்க முடியாமல் பாடாப்படுறாங்கன்னு தெரிஞ்சு உழவர் சந்தை என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அந்த உழவர்களுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த கமிஷனை நீக்கி அவர்கள் விளைவிக்கின்ற பொருளை நேரடியாக விற்கலாம் என்று அந்த நேரத்தில் நடந்த அக்கிரமத்தை பார்த்து கோபப்பட்டதனால் உண்டானது உழவர் சந்தை என்ற திட்டம். ஜாதி ரீதியாக மனிதன் பிளவுபடக்கூடாது என்பதற்காக கலைஞரின் மனதில் ஏற்பட்ட கோபம்தான் பெரியார் நினைவு சமத்துவபுரத்தை தமிழ்நாடு முழுவதும் உருவாக்கி காட்டியது. அந்த ஜாதியினால் ஏற்பட்ட அந்த ஏற்றத்தாழ்வை பார்த்த ஒரு கோபம். எனவே இந்த நாட்டில் இப்பொழுது நடக்கின்ற நிலையை பார்த்து இப்போது நாம் கோபப்பட்டு கொண்டிருக்கிறோம். அந்த கோபத்தை சட்ட ரீதியாகவும் சாதாரண மக்கள் வெளிப்படுத்தக்கூடிய ஜனநாயக பூர்வமாகவும் அந்த கோபத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். எப்படி பலவிதமான கோபங்களால் இந்த நாட்டில் மாற்றமும் புரட்சியும் ஏற்பட்டதோ அதேபோல் இப்போது நாம் கொண்டிருக்கக்கூடிய நீட் தேர்வுக்கு எதிரான கோபமும் விவசாயிகளின் அடக்குமுறைக்கு எதிரான கோபமும் ஒடுக்கப்பட்டவர்கள் வீழ்த்தப்படுகிறார்கள் என்பதற்கு எதிரான கோபமும் பாலியல் வன்கொடுமைக்கு எதிரான கோபத்திற்கும் ஒரு முடிவு காலம் விரைவில் உண்டாகும். எனவே நாட்டின் நிலை கண்டு ஒரு சில விஷயங்களை பார்த்து நாம் சிரித்து மனதை தேற்றிக்கொள்ளலாமே ஒழிய இந்த நாட்டின் நிலை கண்டு நமக்கு ஏற்பட்டிருப்பது சிரிப்பல்ல, கோபமே. கோபமே அந்த கோபம்தான் நாட்டினுடைய மாற்றத்திற்கு காரணமாக அமையும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.